மின்சார ரயில் வருவதற்கு இன்னும் நேரம் இருந்தது. ஜெயந்தி வெங்காயம் வாங்கிய பிளாஸ்டிக் பையுடன் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டு இருந்தார். சனிக்கிழமை மாலை என்பதால் அளவுக்கு அதிகமாக கூட்டம். காதல் ஜோடிகள் சுற்றுப்புறமும் மறந்து விரல்கள் பிடித்து கொஞ்சிக் கொண்டு இருந்தார்கள். ஜெயந்திக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் பிடிப்பதே இல்லை. அந்த ஒரு நாள் வராமல் அப்படியே தாவி திங்கட்கிழமை வந்துவிடாதா என்று கூட நினைத்து இருக்கிறாள். ஏனோ ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு தண்டனை தினமாகவே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். திருமணத்திற்கு முன்பு வரை அவள் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஏங்கியவள். அலுவலகம் போக வேண்டிய அவசரம் இல்லை என்பதால் காலை 10 மணி வரை இழுத்து போத்தி கொண்டு உறங்கி இருக்கிறாள். யாரும் அவளை எழுப்பியதே இல்லை. காலை சாப்பாட்டை விளக்கி நேரடியாக மதிய சாப்பாடுதான். அதன் பிறகு அவளும் தங்கை மாலினியும் சீட்டு ஆடுவார்கள். மாலினி தோற்க துவங்கினால் இடத்தை களைத்து விடுவாள். 4 மணி அளவில் ஜெயந்தி மீண்டும் உறங்க துவங்குவாள். 5 மணிக்கு எழுந்து குளித்து அலங்காரம் செய்து கொண்டு அவளும் மாலினியும் சினிமாவுக்கோ அல்லது கோவிலுக்கோ செல்வார்கள். இரவு வீடு திரும்பும்போது மணி 9 இருக்கும். மாலினி சாலையில் கதை பேசியபடியே நடந்து வருவாள். அவளுக்கு பயமே இல்லை. அம்மா ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு என்றே விசேஷமான உணவை தயாரித்து வைத்து இருப்பார். சாப்பிட்டு விட்டு அருகருகே படுக்கையை போட்டு ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டே அவளும் மாலினியும் கண்ணயரும் வரை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் யாவும் அவளது திருமணத்திற்கு பிறகு மாயமாக மறைந்துவிட்டன. அருண் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியே போக விரும்புவதே இல்லை. அது ஓய்வு நாள், ஆகவே முழுவதும் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்பான். அவளுக்கும் இப்போது எல்லாம் வெளியே போய் வர இஷ்டமில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட ஞாயிற்றுக்கிழமையை அவள் வெறுப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது. அது சாப்பாடு. அருண் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கே அவனது அம்மா ஆட்டுக்கறி வாங்கி வந்து விடுவார். தலைக்கறி, ரத்தம், ஆட்டு ஈரல், கொத்துக்கறி, ஆட்டுக்கால் சூப்பு என்று காலை டிஃபனுக்கே அசைவம் தயாராகிவிடும். மதிய உணவுக்கு நண்டு அல்லது மீன், அத்துடன் கோழிக்கறி. இரவில் கடையில் பரோட்டா வாங்கி வந்து மீதமிருக்கும் கோழி குழம்பு, வெங்காய இட்லி கறி வறுவலுடன் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஜெயந்தி பிறந்ததிலிருந்து அசைவம் சாப்பிட்டதே இல்லை. அவள் சுத்த சைவம். காய்கறிகளில் கூட கத்திரிக்காய் முட்டையை போல இருக்கிறது என்று வீட்டில் வாங்க மாட்டார்கள். பட்டை, லவங்கம், கசகசா போன்ற மசாலா சாமான்களை அவர்கள் முகர்ந்து பார்த்தது கூட கிடையாது. ஒரே ஒரு முறை அம்மாவுக்கு உடல்நலம் இல்லாமல் போன போது நாட்டுக்கோழி முட்டையை பாலில் அடித்து கொடுக்க சொன்னார்கள். அதை சாப்பிடுவதற்கு அம்மா ஒப்புக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கும் அதை சொல்லி காட்டுவாள். அம்மாவுக்காக வாங்கிய முட்டைகளை வீட்டு வேலைக்கார பெண்ணுக்கு தூக்கி கொடுத்தார் அப்பா. பள்ளியில் அவளோடு படித்த வேளம்மாள் என்ற பெண் சாதத்துக்கு தொட்டுக்கொள்ள பொரித்த நெத்திலி கருவாட்டை கொண்டு வருவாள். அதனால் அவள் அருகில் யாரும் உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அவள்தான் ஜெயந்தியின் தோழி. அதனால் இருவரும் ஒன்றாக தான் சாப்பிடுவார்கள். எப்படி வேளம்மாள் கருவாட்டை மென்று தின்கிறாள் என்று கூச்சத்துடன் பார்த்து கொண்டே இருப்பாள் ஜெயந்தி. சில வேளைகளில் வேண்டுமென்றே வேளம்மாள் தன் கையை முகர்ந்து பார்க்கும்படி செய்து ஜெயந்தியை பரிகாசம் செய்வாள். கருவாடு சாப்பிட்ட கையில் அந்த நாற்றம் போகவே செய்யாது. அருணை காதலிக்க துவங்கிய போது அருண் என்ன சாப்பிடுவான் என்று ஜெயந்தி கேட்டுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் காதலிக்கும் நாட்களில் பல முறை ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கிறார்கள். சில வேளைகளில் காஃபி, டிஃபன் சாப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அருண் தினமும் அசைவம் சாப்பிடக்கூடியவன் என்பது அவளுக்கு தெரியவே இல்லை. ஒரே ஒரு முறை பேக்கரியில் அருண் சிக்கன் ரோல் வாங்கி வந்தபோது ஜெயந்தி தயக்கத்துடன் நான் அதையெல்லாம் சாப்பிட மாட்டேன், சைவம் என்று சொன்னான். அருண் 2 சிக்கன் ரோலையும் சாப்பிட்டபடியே நீங்க ஐயரா என்று கேட்டான். இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் அசைவம் சாப்பிடுவது இல்லை என்று சொன்னாள் ஜெயந்தி. அதனால் என்ன, உனக்கு பிடிக்காட்டி நீ சாப்பிட வேண்டாம் என்றான் அருண். சாப்பாடு அவரவர் பழக்கம், அதில் என்ன பேதம் இருக்கிறது என்று தான் ஜெயந்தியும் அன்று யோசித்தார். ஆனால் இந்த 2 வருடங்களில் ஏன் அன்று சாப்பாட்டை சிறிய விஷயமாக நினைத்தோம் என்று தன்மீதே கோபப்பட்டு கொண்டு இருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். அருணுக்காக அவள் எவ்வளவோ விட்டு கொடுத்து இருக்கிறாள். அருண் வீட்டில் காலையில் யாரும் காஃபி குடிப்பது இல்லை. டீ தான் கல்யாணமான சில நாட்களில் அவள் ஃபில்டர் காஃபி குடித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாள். அருண் இதற்காக ஒரு காஃபி ஃபில்டரை வாங்கி தந்தான். ஆனால் அந்த காஃபி அம்மா தரும் காஃபி போல இல்லை என்று அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. அத்தோடு அவள் காஃபி குடிப்பதை ஒரு குற்றமாகவே சொல்லி காட்ட ஆரம்பித்தார்கள். 2 வாரங்களில் ஜெயந்தி டீ குடிக்க பழகிவிட்டாள்.
ஜெயந்தி வீட்டில் இட்லிக்கு தொட்டுக்கொள்ள மிளகாய் பொடி கட்டாயம் இருக்கும். அது அருண் வீட்டில் கிடையாது. கேட்டால் கேலி செய்வார்கள். அருண் வீட்டில் சாதம் வேகும் போது உப்பு போடுகிறார்கள். ஜெயந்தி வீட்டிலோ ஒருபோதும் உப்பிட்டு சாதம் சமைப்பதே இல்லை. ஜெயந்தி அம்மா தக்காளியை மிக அழகாக வட்டமாக வெட்டிதான் சமைக்க பயன்படுத்துவார். ஆனால் அருண் வீட்டில் அதை கையால் நசுக்கி பிழிந்து விடுகிறார்கள். அருண் வீட்டில் ஒரே டம்ளரில் 4 பேரும் தண்ணி குடிக்கிறார்கள். ஜெயந்தி வீட்டில் அப்படி யாரும் செய்வது இல்லை. ஜெயந்தி வீட்டில் சாப்பிடும்போது பேசிக்கொண்டோ புத்தகம் படித்து கொண்டேதான் சாப்பிடுவார்கள். ஆனால் அருண் வீட்டில் சாப்பிடும்போது பேசினால் பிடிக்காது. ஜெயந்தி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவோ விட்டு கொடுத்து தன்னை மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவத்துக்கு பயந்து தான் மட்டும் பட்டினி கிடக்க அவளால் முடியவில்லை. அருண் குடும்பத்தில் அனைவரும் விரும்பி அசைவம் சாப்பிடுவார்கள். மீதமான மீன் துண்டுகளையும் சாப்பிட்டு போட்ட மீன் முள்ளையும் தின்பதற்காகவே வீட்டில் 3 பூனைகள் வளர்க்கிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் ஜெயந்தி மட்டுமே சைவம் என்பதால் அவளுக்காக தனி சமையல் செய்வது அவர்களுக்கு பிடிப்பதே இல்லை. அவள் வேண்டுமானால் தனக்காக எதையாவது செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் என்று அருண் சொன்னான். ஆரம்ப நாட்களில் அதற்காக அவள் தனி சமையல் ஜாமான்கள், தட்டு, டம்ளர், கரண்டி எல்லாம் வாங்கி வைத்திருந்தாள். கீரை, காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடுவார். ஆனால் அது அசூயையாக இருந்தது. தான் ஏதோ முகமறியாத ஒருவர் வீட்டில் தங்கி இருப்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. அத்துடன் ஓர் ஆளுக்காக சமைத்து சாப்பிடுவது அவளுக்கே பிடிக்கவில்லை. பெரும்பான்மை ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 வேளைகளும் ரொட்டி துண்டையும் ஊறுகாயையும் வைத்து ஓட்டி விடுவார். இரவு கடையில் பரோட்டா வாங்கி வரும்போது அவளுக்காக 3 இட்லி வாங்கி வருவான் அருண். அதை சீனி வைத்து சாப்பிட்டு நாளை கடத்தி விடுவார். அதனால் தானோ என்னவோ அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஆத்திரமாக வருகிறது. அருண் வீட்டில் அவளை யாரும் அசைவம் சமைக்க சொல்வதோ சாப்பிடச் சொல்லி கட்டாயப்படுத்துவதோ இல்லை. ஆனால் அருண் மசாலாவை அம்மியில் அரைத்துதான் குழம்பு வைக்க வேண்டும் என்பதில் கராராக இருப்பவன். ஆகவே காலையில் எழுந்து அம்மியில் மல்லி, கசகசா, பட்டை, சோம்பு, தேங்காய் என்று பெரிய கவனம் அளவுக்கு மசாலா அரைக்க வேண்டும். அந்த வாசனை அவள் குடலை புரட்டும். ஆனால் அவள் அதை செய்ய மாட்டேன் என்று மறுக்க முடியாது. அது முடிந்தவுடன் 1/2 கிலோ வெங்காயம் உரிக்க வேண்டும். 1/4 கிலோ வெள்ளை பூண்டு உரிக்க வேண்டும். இதன் ஈடாக பெரிய அலுமினிய கிண்ணத்தில் நீண்ட ஆட்டுக்குடலை அருண் அம்மா கழுவுவதை பார்ப்பதை அவளுக்கு தலை சுற்றலை உண்டாக்கிவிடும். மதியம் வரை சமையல் அறையில் 3 பெண்கள் பரபரப்பாக வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். அருண் டிவி பார்த்தபடியே ஆட்டுக்கால் சூப் குடித்து கொண்டு இருப்பான். அல்லது அப்பா சமையல் அறைக்குள்ளாக ஸ்டூலை போட்டு உட்கார்ந்து கொண்டு கறி வேகும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து தின்று பார்த்தபடியே இருப்பார். தங்கை சாதத்தில் கறியை போட்டு புரட்டி சாப்பிடுவார். ஜெயந்தியால் அந்த காட்சிகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் நிறைய நேரம் கழிப்பறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டு நின்றபடியே இருப்பார். தாங்க முடியாத சில வேளைகளில் அருணிடம் தன் அம்மா வீட்டுக்கு போய் வரட்டுமா என்று கேட்டு இருக்கிறாள். ஆரம்ப நாட்களில் அதை அனுமதித்த அருண் பிறகு அப்படி போய் வருவது தனக்கு பிடிக்கவில்லை என்று நிறுத்தி கொள்ள சொல்லிவிட்டான். திருமணமான 3ஆம் நாள் அவர்கள் இருவரையும் அருணின் சித்தப்பா மதிய விருந்துக்கு அழைத்திருந்தார்கள். அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையே. அருணும் அவளும் பைக்கில் மேடபாக்கத்துக்கு மதியம் 12 மணி அளவில் போய் சேர்ந்தார்கள். புதிதாக கட்டிய வீடு என்பதால் அதை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டு இருந்தார் அருணின் சித்தப்பா. அவளுக்கு யாரோடு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அவர்களில் எவர் பெயரும் அவளுக்கு தெரியவில்லை. வீட்டில் இருந்த பெண்கள் சமையல் அறையில் ஏதோ வேலையாக இருந்தார்கள். ஜெயந்தி டிவி ஸ்டாண்டில் கிடந்த பெண்கள் பத்திரிகை ஒன்றை எடுத்து படம் பார்த்து கொண்டு இருந்தார். 2 மணிக்கு சாப்பிட உட்கார்ந்தார்கள். இலை நிறைய சாதம் போட்டு குழம்பும் கறியுமாக அள்ளி போட்டாள் ஒரு பெண். ஜெயந்தி தான் சைவம் என்று சொல்வதற்கு முன்பாக இலையில் நிறைய மீனும் கறியும் நிரம்பிவிட்டது. வழிந்தோடும் குழம்பும் எண்ணெய் மினுங்கும் கறி துண்டுகளும் அவளுக்கு குமட்டலை உருவாக்கின. அவள் இலையை வெறித்து பார்த்தபடியே இருந்தாள். அருண் தயக்கத்துடன் அவள் கறி சாப்பிட மாட்டாள் என்று சொன்னான். சித்தி பொய்யான வருத்தத்துடன், ஐயோ நான் வேற ஒன்றும் செய்யலையே, ரசம் மோர் மட்டும்தானே இருக்கு, அப்பளம் வேணும்னா பொறிக்கட்டுமா என்று அருணிடம் கேட்டாள். பரவாயில்லை என்று சொல்லி அருண், சும்மா சாப்பிட்டு பாரு, பிடிக்கலனா வச்சிடு என்று கடுகடுத்த குரலில் ஜெயந்தியிடம் சொன்னான். என்ன செய்வது என்று தெரியாமல் இலையை பார்த்தபடியே இருந்தாள். சாப்பிடாம எழுந்திருச்சா அவங்கள அவமானப்படுத்த மாதிரி ஆகிடும். வெறும் சோற்றை மட்டுமாவது 4 வாய் சாப்பிடு என்றான் அருண். வேறு வழி இல்லாமல் வெறும் சோறாக உருட்டி அவள் 2 வாய் சாப்பிட்டாள்.
அவளையும் மீறி குமட்டி கொண்டு வந்தது. எழுந்து ஓடி வாஷ் பேஷனில் வாந்தி எடுத்தாள். ஒரு பெண் எலுமிச்சம்பழம் தந்து முகர்ந்து கொள்ள சொன்னாள். அதுவும் பொரித்த மீனுக்கு சுவை ஊட்ட வாங்கியது என்பதால் முகர்ந்து பார்க்கவே தயக்கமாக இருந்தது. ஜெயந்தி தலையை பிடித்தபடியே பின்வாசலில் உட்கார்ந்து கொண்டான். அருண் நிதானமாக சாப்பிட்டு முடித்து வெற்றிலை போட்டு கொண்டு இருந்தான். நாளைக்கு நீ தனியா வீடு பார்த்து போனா கறிக்கு ஏங்கி போயிருவியே அருண். உன் பொண்டாட்டி தான் கவிச்சு சாப்பிட மாட்டேங்கிறாளே என்று கேலி செய்து கொண்டு இருந்தார்கள். அதுக்கு என்ன சித்தி, நான் தான் சமைப்பேன் என்று அருண் சொன்னான். அது உண்மைதான். அருண் மட்டுமில்லை, அவனது அப்பாவும் கூட நன்றாக அசைவம் சமைக்கக்கூடியவர்கள்தான். ஆனால் மற்ற நாட்களில் அவர்கள் சமையல் அறை பக்கம் எட்டி கூட பார்ப்பதே இல்லை. மேடபாக்கத்திலிருந்து வீடு வந்து சேரும் வரை ஜெயந்தியை திட்டிக்கொண்டே வந்தான் அருண். அவள் மௌனமாக கேட்டுக்கொண்டே வந்தாள். இனிமே நீங்க எங்க போனாலும் கூடவே சாப்பாட்டையும் ஒரு டிஃபன் பாக்ஸையும் கொண்டு வந்துடு. உன்னால நான் அவமானப்பட முடியாது என்று கத்தினான். அன்று இரவு நெடுநேரம் ஜெயந்தி அழுது கொண்டு இருந்தாள். அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்ளும் அருண் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவளிடம் இவ்வளவு கோபமாக நடந்து கொள்வதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவே இல்லை. ஒருவேளை அசைவத்தை வெறுப்பது தனது குறையோ என்று கூட நினைத்திருக்கிறாள். இதற்காகவே ஒரு நாள் யாரும் அறியாமல் அலுவலகத்தின் எதிரில் உள்ள தேநீர் கடைக்கு போய் முட்டை பப்ஸ் வாங்கி வந்து கொஞ்சம் கடித்து பார்த்தாள். ருசியை விடவும் மனசாட்சி உறுத்த துவங்கியது. அப்படியே தூக்கி எறிந்து விட்டாள். அவளோடு வேலை செய்யும் கிருத்திகா கூட திருமணத்திற்கு முன்பு வரை அசைவம் சாப்பிட்டது இல்லை. இப்போது வாரம் தவறாமல் சிக்கன் பிரியாணி சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அது எல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்றார். மற்றவர்களால் எளிதாக மாறிவிட முடிகிறது, தன்னால் ஏன் அப்படி முடியவில்லை என்று தன் மீதே அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. ஒருமுறை அருணிடம், நான் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது உனக்கு கோபமா என்று கேட்டாள். அது எல்லாம் இல்லை, ஆனால் நீ அதை வெறுப்பதுதான் பிடிக்கவில்லை. உனக்கு வெண்டைக்காய் கொத்தவரங்காய் எப்படியோ அப்படிதான் எனக்கு மீனும் கோழியும். அதில் என்ன தப்பு இருக்கிறது என்றான் அருண். அன்று முழுவதும் அருண் சொல்வதுதான் சரி என்று தனக்கு தானே சொல்லி கொண்டாள். ஆனாலும் அவளால் அந்த வாசனையை தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அருண் அதன் காரணமாகவோ என்னவோ மற்ற நாட்களைப் போல இன்றி ஞாயிற்றுக்கிழமைகளில் சுபாவம் மாறிவிடுகிறான். அருணை காதலித்த போது இதை பற்றி எதுவும் நினைத்து கூட பார்க்கவில்லை. சில வேளைகளில் ஏன் அவனை காதலித்தோம் என்று கூட யோசித்திருக்கிறான். அப்பா பார்த்து திருமணம் செய்து கொடுத்து இருந்தால் நிச்சயம் அசைவம் சாப்பிடும் ஆளை கட்டியிருக்க மாட்டோம். ஆனால் சைவம் மட்டுமே சாப்பிடும் ஒரு ஆள் முரடனாக, அயோக்கியனாக, ஏமாற்றுக்காரனாக இருந்துவிட்டால் அவளுக்கு தான் காதல் திருமணம் செய்து கொண்டது குறித்து ஒரு தடுமாற்றம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அம்மாவிடம் இதை பற்றி சொல்லி அழுதாள். அம்மா தீர்க்கமான மனதுடன், ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆம்பளை ருசியை தாண்டி நாம ஏத்துக்கிடணும். நம்ம நாக்குக்குன்னு தனியா எந்த ருசியும் இருக்கக்கூடாது. ஊர்ல எங்க பாட்டி ஒருத்தி இருந்தா. அவளுக்கு 10 வயசுல கல்யாணம் நடந்துடுச்சு. அவ வாழ போன வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க சாப்பிடும்போது வாய் மெல்ற சத்தம் கேட்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். அதனால பாட்டி எல்லாத்தையும் கோழி போல முழுங்க பழகிக்கிட்டா. அவ புருஷன் 13 வயசுல செத்துட்டார். பாட்டி 80 வயசு வரைக்கும் இருந்தா. ஆனா ஒரு நாள் கூட சாப்பாட்டை மென்னு ருசித்து சாப்பிட்டதே இல்லை. செத்து போன புருஷன் ஆவியாக வந்து பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே பயந்துகிட்டு சாப்பிடுவா. நல்ல வேலை, நாம எல்லாம் மென்று சாப்பிடுகிறோம். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். நான் வேற என்ன சொல்றது என்றால் அதை சொல்லும் போது அம்மாவும் அழுதாள். அதன் பிறகுதான் ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமைகளில் தனி சமையல் செய்து சாப்பிடுவதை கைவிட துவங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அருணை காதலித்த நாட்களில் அவள் நிறைய கனவு கண்டு இருந்தாள். அவர்கள் காதலித்தது கூட மிக இயல்பாகவே நடந்தது. ஜெயந்தி வீட்டின் மாடியில் உள்ள தாமோதரன் சாரை பார்க்க அருண் வந்த நாட்களில் அவர்களது காதல் துவங்கியது. முதலில் அருண் தான் அவளை காதலிப்பதாக சொன்னான். ஜெயந்திக்கு அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று குழப்பமாக இருந்தது. அவள் 2 நாட்கள் வரை பதில் சொல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 3ஆம் நாளில் அருண் வேலை செய்யும் வங்கிக்கு சென்றார். அருண் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கம்பி வலை இடப்பட்ட கூண்டுக்கு பின்னால் இருந்து அவளை பார்த்து சிரித்தான். பிறகு அவன் வெளியேறி வரும் வரை வங்கியில் ஒட்டப்பட்டு இருந்த விளம்பர வாசகங்களை பார்த்து கொண்டு இருந்தான். அருண் உள்ளேயே தலை சீவி பவுடர் அடித்து வந்திருப்பது பார்த்த உடனேயே தெரிந்தது. அவள் சிரித்து கொண்டாள். அருண் மெல்லிய குரலில், இன்னைக்கு காலையில உன்னை ரயில்ல பார்க்கவே இல்லை, நீ வரலையன்னு நினைச்சேன் என்றான்.
அவள் பதில் சொல்லாமல் நாம எங்கே போலாம் என்று கேட்டாள். அருண் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்கு என்று சொன்னான். ஜெயந்தி தலையாட்டினாள். இருவரும் நடந்து சாலை ஓரம் உள்ள ஒரு ஜூஸ் கடையின் முன்னால் போய் நின்று கொண்டார்கள். அருண் உரிமையோடு அவள் கையை பிடித்து கொண்டு தேங்க்ஸ் என்று சொன்னான். அவள் தன் மனதில் இருப்பதை இன்னமும் சொல்லவே இல்லை. ஆனால் எதற்காக தேங்க்ஸ் சொல்கிறாள் என்பது போல பார்த்தாள். அருண் அவளுக்கும் ஒரு சப்போட்டா ஜூஸ் வாங்கினான். அவளுக்கு சப்போட்டா பழங்களை பிடிக்காது. வீட்டில் அப்பா வாங்கி வந்தால் தொட்டு கூட பார்க்க மாட்டாள். ஆனால் அருண் வாங்கி தந்தான் என்பதற்காக அதை உதட்டில் வைத்து கொஞ்சமாக உறிஞ்சிவிட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கு என்று நடிக்க துவங்கினாள். அருண் தன்னுடைய வேலை, பதவி உயர்வு மற்றும் அவன் சேமிப்பு பற்றிய பேச ஆரம்பித்தான். சாலையில் போகிற வருகிறவர்கள் தங்களை கவனிக்கிறார்களோ என்று ஜெயந்தி குழப்பமாக இருந்தது. அடிக்கடி சாலையை வெறித்து பார்த்து கொண்டாள். அருண் மட்டுமே பேசிக் கொண்டு இருந்தான். இடையிடையே ஜெயந்தி சிரித்து கொண்டாள். உள்ளூர் அவளுக்கு நடுக்கமாக இருந்தது. பிறகு தனக்கு வங்கியில் வேலை இருக்கிறது என்று சொல்லி அவளை பேருந்தில் ஏற்றி அனுப்பிவிட்டு அருண் புறப்பட்டு போனான். தனியே பேருந்து வரும்போது தான் காதலிக்க துவங்கி இருக்கிறோம் என்பது ஜெயந்திக்கு பெருமிதமாக இருந்தது. வீடு வந்து சேரும் வரை கனவில் பீடிக்கப்பட்டவளைப் போலவே இருந்தாள். வீட்டில் அன்று அவளாக பழைய பாடல்களை பாடியபடியே அம்மாவுக்கு காய்கறி நறுக்க உதவி செய்தாள். உறக்கம் வரும் வரை அருண் பெயரை ஒரு நோட்டில் எழுதி கொண்டு இருந்தாள். இது போன்ற சந்திப்புகள் அதன் பிறகு வாரம் 3 நாட்கள் நடந்தன. அப்போதுதான் முதன்முறையாக ஸ்வாகத் உணவகத்துக்கு அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் அருண். மரங்கள் அடர்ந்த உணவகம் அது. மைசூரிலிருந்து வந்த அப்பாராவ் அதை 80 வருடங்களுக்கு முன்பு துவங்கி இருக்கிறார். ஒரு காலத்தில் அங்கே சினிமா நடிகர்கள் கூட சாப்பிட வருவார்கள் என்று அருண் சொன்னான். ஆனால் அவள் வர துவங்கிய பிறகு ஒரு நாள் கூட 4-5 பேர்களுக்கு மேல் அங்கே பார்த்ததே இல்லை. ஸ்வாகத் உணவகத்தில் அருண் முதன்முறையாக அவளால் அந்த முத்தத்தை செழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. சுற்றிலும் தன்னை பல 100 கண்கள் வேடிக்கை பார்க்கின்றனவோ என்று தான் தோன்றியது. 1 வருடம் அருணும் அவளும் காதலித்தார்கள். அந்த நாட்களில் அவள் வீட்டில் சமைத்த உணவை அருண் ருசித்து பாராட்டி இருக்கிறான். அவளது பிறந்த நாளுக்காக 10,000 ரூபாய்க்கு கடிகாரம் வாங்கி தந்திருக்கிறான். அருண் மீது அப்போது இருந்த வசீகரம் திருமணமான 6 மாதங்களில் முற்றாக வடிந்து போனது. இப்போது அவள் என்ன நிறத்தில் புடவை கட்டி கொள்கிறாள், என்ன சாப்பிடுகிறாள், என்ன மாத்திரைகள் சாப்பிடுகிறாள் என்று எதையும் அருண் கண்டு கொள்வதே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவனை பொறுத்தவரை காலை ரயில் நிலையத்தில் அவளை கொண்டு போய் விடுவதோடு வேலை முடிந்துவிட்டது. இரவு வீடு திரும்ப தாமதமானால் சில வேளைகளில் ரயில் நிலையத்துக்கு வந்து நிற்பான். மற்றபடி அவனுக்கு ஒரு பெண்ணின் தேவை உடல் சார்ந்ததே அதிகம் இருந்தது. அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது திடீரென இந்த யோசனை பீரிட துவங்கியதும் அவள் அதை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பாள். தன்னை மீறி அழுகை முட்டி கொண்டு வரும். நல்ல வேலை, சொந்த வீடு, வங்கி சேமிப்பு, அன்பான கணவன், அக்கறையான மாமனார் மாமியார், காதல் திருமணம் என்று எல்லாமும் நன்றாகத்தானே இருக்கிறது. பின்பு ஏன் அழுகிறோம் என்று அவளாக தன்னை திட்டிக் கொள்வதும் உண்டு. ஆனாலும் சொல்லில் வெளிப்படுவது முடியாத வருத்தம் வலி அவளை விட்டு போகவே இல்லை. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அறிவிப்பு ஒலித்தது. ஜெயந்தி தன்னை சுற்றிலும் நின்றபடியே காதலித்து கொண்டு இருந்த இளம் பெண்களை ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள். இவர்களில் எவள் தன்னை போல அவதிப்பட போகிறாள் என்று தெரியவில்லை. சாலையோரம் உள்ள டீ கடைகள், தள்ளுவண்டி உணவகங்கள், பேக்கரிகள், பேல்பூரி விற்பவன் என்று எல்லா இடங்களிலும் ஆண்களாக நின்றபடியே கையில் சிற்றுண்டியை வாங்கி சாப்பிட்டபடி இருக்கிறார்கள். பொது இடத்தில் அப்படி சாப்பிடும் பெண்கள் எவரையும் ஜெயந்தி பார்க்கவே இல்லை. ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் வயிறு இருக்கிறதா, இல்லை அவர்களுக்கு மட்டும்தான் பசித்த போது தெருவில் நின்று சாப்பிட தெரியுமா? ஜெயந்தி இதை பற்றியும் நிறைய ஆதங்கப்பட்டு இருக்கிறார். ரயில் வந்து நின்றது. கூட்டத்தை தள்ளி கொண்டு ஜெயந்தி ஏறிக்கொண்டார். நிறைய ஆண் பெண்கள், நிறைய காதல்கள். அந்த பெண்கள் மீது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. ரயிலை விட்டு இறங்கி சுரங்கப்பாதையின் வெளியே வந்தபோது அவள் விற்று கொண்டு இருப்பவன் கண்ணில் பட்டான். நாளை காலை உணவுக்கு ஊற வைத்து அவள் சாப்பிட்டு ஒப்பேற்றி விடலாம் என்று தோன்றியது. பிறகு அப்படி ருசியாக சாப்பிட்டு என்ன ஆகப் போகிறது? எப்போதும் போல ரொட்டியும் ஊறுகாயும் போதும் என்றபடியே வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். தெருமுனையில் பூ விற்கும் பெண் அவளை கண்டதும் முல்லை பூவை நீட்டினாள். அது அருணுக்கு பிடிக்கும். அதற்காகவே வாங்கி தலையில் சூடிக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்து போக துவங்கினாள். இப்போதுதான் அவளுக்கு வயது 26 ஆகிறது. இன்னும் எவ்வளவோ வருடங்கள் மீதம் இருக்கிறது. எப்படி வாழப்போகிறோம் என்ற நினைப்பு ஏனோ வீடு வரை கூடவே வந்து கொண்டு இருந்தது என்றார்.